காட்டன் விளையாட்டு. இந்த காட்டன் விளையாட்டு அப்படின்றது யாரெல்லாம் வந்து 80s 90s கிட்ஸோ அவங்களுக்குலாம் ஓரளவுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த காட்டன் விளையாட்டு அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். எங்கேயாவது ஒரு எதுவும் பிரைஸ் ஸ்கீம்ஸ் இந்த ப்ரிவென்ஷன் ஆக்டில் தான் வரும். அது தடை செய்யப்பட்டது தான். போலீஸ் தான் அதை விரட்டி விரட்டி அந்த மாதிரி காட்டன் ஸ்கீம் பண்ணுறவங்களுக்கு போலீஸ் தான் விரட்டி விரட்டி பிடிப்பாங்க. எப்படின்னா உள்ளூரில் ஒரு கேங் இருக்கும். அந்த கேங் என்ன பண்ணோன்னா ஒரு காட்டன் ஸ்கீம் அப்படின்னா அந்த 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 சீட்டு குழுக்கள் சீட்டுக்கு ஒரு ஒரு பேர் காட்டன் ஸ்கீம்னு. அப்பாவி மக்கள் வந்து தினக்கூலியே வேலை செய்கிற பற்றியா அவங்ககிட்ட ஒரு டெய்லி ஒரு 10 ரூபா 20 ரூபா பணம் வாங்குவான். வாங்கிட்டு ஒரு 10 நாளுக்கு அப்புறம் 20 நாளுக்கு அப்புறம் குழுக்கள் அப்படின்னு சொல்லி வைப்பான். அதில் ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து ஜாக்பாட் அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஜாக்பாட் பார்த்தீங்கன்னா இவன் 10 ரூபா கட்டினா 100 ரூபா 10 டைம்ஸ். ஸோ இவன் பேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா கட்டினா உனக்கு 1000 ரூபா. ஸோ இப்படி வந்து இந்த ஜாக்பாட்டுன்னு அப்படி வச்சுருந்தாங்க. அதுக்கு பேர் வந்து காட்டன் விளையாட்டு. இது தடை செய்யப்பட்ட ஒன்று. இதை பார்க்கலாம். ரொம்ப ரகசியமாக நிறைய டீ கடைகளில் நிறைய வேறு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரகசியமாக இதை பண்ணுவாங்க. அந்த கூலிகள் வந்து தினக்கூலிகள்லாம் பார்த்தீங்கன்னா தினம் வேலைக்கு போய்ட்டு வருவோம். அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை வந்து 10 20 நாங்கள் கட்டிட்டு போவோம். 100 200 ஆச்சு. இது இந்த 10 20 வந்து இப்போ ஒரு 30 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவ்வளோதான். ஆனால் இப்போ 100 200 1000 500 போயிட்டு இதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் கிட்டத்தட்ட இந்த காட்டன் விளையாட்டுகள் வந்து இப்போ ஒழிந்து விட்டது என்றே கூட சொல்லலாம். யாரும் எல்லாமே படிச்சுட்டு அவன் வேலைக்கு போகிறான். இருக்கிற வேலையை பார்க்க முடியல, அவன் வந்து பண்ணுறான். அதனால் இன்றைக்கும் இந்த காட்டன் விளையாட்டு அது இது பார்த்தீங்கன்னா வந்து பிரைஸ் ஸ்கீம் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1979 அதன்படி வந்து இது தடை செய்யப்பட்ட விளையாட்டு தான். சாதாரணமாக நீங்கள் ஒரு காலி கூட உங்களுக்கு வந்து குழுக்கள் முறையில் ஒரு குடம் பெற்றால் கூட அது வந்து தடை செய்யப்பட்ட விளையாட்டு தானே தவிர தடை செய்யப்பட்ட விஷயங்கள் தானே தவிர இந்த காட்டன் விளையாட்டை வந்து தடை செய்யப்பட்டது தான். இதுவும் அந்த சட்டத்தில் தான் வரும். ஆனால் இந்த காட்டன் விளையாட்டு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து மறைந்து விட்டது அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இதுவும் அந்த சட்டத்தால் தடை செய்யப்பட்டது தான்.